அதே போன்று இப்ப இந்த ஹெர்மூஸ் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஆட்டம் மாறி இருக்கிறதாக சர்வதேச பார்வையாளர்கள் தங்கள் கருத்தை சொல்கிறார்கள். மேலாக 40 ஆண்டுகளாக அமெரிக்கா எப்போதாவது தன்னுடன் போருக்கு வரும் என்ற அடிப்படையில் ரொம்ப பார்த்து பார்த்து அவர்கள் ஒவ்வொரு விவகாரத்தையும் இப்போது ஏற்படுத்தி இருக்கிறார்கள். சந்திப்பதில் அமெரிக்கா உள்ளே நுழைந்து தாக்குதலுக்கு தயாராக இல்லை. அவர்கள் வெளியே நின்று சர்வதேச எல்லையில் வரக்கூடிய கப்பல்களைத்தான் மடக்குகிறார்களே தவிர உள்ளே செல்லவில்லை. இப்ப அரபுகளை உடைத்தாச்சு. யுனைடெட் அரபு எமிரேட்ஸுக்கும் சவுதிக்கும் பெரும் மோதல் வந்துவிட்டது. அரபுகள் உடைக்கப்பட்டு விட்டார்கள். நாங்கள் தண்ணீரால் மூழ்கி கொண்டு இருப்பதாக கண்ணீர் சிந்துகிறார் கடற்படை தளபதி. உலக வரலாற்றில் இது போன்ற ஒரு மோசமான நிலையை அமெரிக்கா சந்தித்ததில்லை என்று சர்வதேச ஆய்வாளர்கள் சொல்கிறார்கள். நேயர்களே, இன்றைக்கு சர்வதேச செய்தியில் நாம் பார்ப்பது அமெரிக்கா ரொம்ப தவறான ஒரு கணக்கை போட்டுவிட்டதாக வால் ஸ்ட்ரீட் ஜேர்னலுடைய செய்தி தான் இப்போ நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. காரணம், அமெரிக்காவுடைய நடவடிக்கைகளை பார்க்கிற போது எல்லா நாடுகளுக்கும் சென்று தங்களை பாகிஸ்தானை சமாதானமாக்குவது, சீனாவுக்கு சென்று சமாதானத்தை செய்யுங்கள் என்று சொல்வது, ரஷ்யாவிடத்திலே பேசுவது, அவர்களே சமாதானத்திற்கென்று மாறுவது, இதெல்லாம் அமெரிக்க அதிபருக்கு ஒரு சிறுமை. இப்பொழுது 2 தகவல்களை நான் உங்களுக்கு சொல்கிறேன். முதலாவது, நேற்று வெளியானது, சீனாவிடத்திலே அவர் பேசிய போது அவர்களுடைய தேசிய சொத்தாக இருக்கும் செறிவூட்டப்பட்ட ஸ்டாக் பைல்ஸ் எதையும் கேட்கக்கூடாது என்று சீனா கேட்டதாகவும் அதற்கு அவர் ஒத்துக்கொண்டதாகவும் நேற்று பேசியதாக ஒரு செய்தி வந்தது. தற்போது மற்றொரு செய்தியில் 20 வருடம் கழித்து செறிவூட்டப்பட்ட நிலை எடுக்கலாம் என்று அமெரிக்கா இறங்கி வந்திருக்கிறது. இது ஏற்கனவே 15 வருஷத்திற்கு இருக்கலாம் என்று ஒபாமா ஏற்கனவே சொல்லியிருந்தார். அப்ப இந்த விவகாரத்தில் ஈரான் நீண்ட நாட்களாகவே தனது கொள்கையை வலியுறுத்தி வருகிறது. அதே போன்று இப்ப இந்த ஹெர்மூஸ் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஆட்டம் மாறி இருக்கிறதாக சர்வதேச பார்வையாளர்கள் தங்கள் கருத்தை சொல்கிறார்கள். ஹெர்மூஸ் என்பது அறியப்படாத ஒன்றை தற்போது அறிய வைத்திருக்கிறார்கள். பல தசாப்தங்களாக, பல நூற்றாண்டுகளாக அது பொதுப்பாதையாக இருந்தது. ஆனால் அவர்கள் இன்றைக்கு எங்களுக்கு அது பொதுப்பாதையாக நாங்கள் அனுமதித்தோம். இப்போது நாங்கள் வறுமையிலும் நாட்டை மேன்மைப்படுத்துவதிலும் எங்களுக்கு செல்வம் தேவை இருக்கிறது. ஆகவேதான் நாங்கள் தற்போது ஹெர்மூஸ் திட்டத்தை, அதாவது நாங்கள் எங்களுக்கான ஒரு வழியாக கேட்கிறோம் என்றும் அவர்கள் கேட்கிறார்கள். இந்த போர் விவகாரத்தை குறித்து பார்க்கின்ற போது, இந்த விவகாரத்தில் ஈரான் நீண்ட நாட்களாகவே தங்களை திட்டமிட்டதாகவும் 47 ஆண்டுகளுக்கு பிறகாகவும் 20 ஆண்டுகளும் அதற்கு மேலாக 40 ஆண்டுகளாக அமெரிக்கா எப்போதாவது தன்னுடன் போருக்கு வரும் என்ற அடிப்படையில் ரொம்ப பார்த்து பார்த்து அவர்கள் ஒவ்வொரு விவகாரத்தையும் இப்போது ஏற்படுத்தி இருக்கிறார்கள். அதில் ஆயுத தயாரிப்பு மட்டுமல்ல, ஹெர்மூஸ் தான் மிக முக்கிய பிரச்சனை. இது உலகின் அணுகுண்டு என்ற அளவில் மிகப்பெரிய அளவிலான பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் வகையில் அமைந்துள்ளது. இப்போ உலகமே ஸ்தம்பித்துட்டு இன்னும் பல மாதங்களுக்கு போரிடலாம், அவர்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இதற்கிடையிலே இன்சூரன்ஸ் கம்பெனிகள் எல்லாம் பொறுப்பேற்றுக் கொள்ள எந்த கம்பெனியும் உள்ளே தயாராக இல்லை. ஹெர்மூஸ் ஜலசந்தி பகுதியில் அமெரிக்கா உள்ளே நுழைந்து தாக்குதலுக்கு தயாராக இல்லை. அவர்கள் வெளியே நின்று சர்வதேச எல்லையில் வரக்கூடிய கப்பல்களைத்தான் மடக்குகிறார்களே தவிர உள்ளே செல்லவில்லை. 60% கப்பல்கள் தற்போது வரை சென்று கொண்டுதான் இருக்கிறது. ஒரு 40% கப்பல்களை அவர்கள் திருப்பி அனுப்புகிறார்கள். இதற்கிடையிலே சவுதி அரேபியாவுக்கும் யுனைடெட் அரபு எமிரேட்ஸுக்கும் இடையே அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் ஆகிய 2 நாடுகளும் திட்டமிட்டு அரபு நாடுகள் களத்திலே இறங்க முயற்சி செய்ய வேண்டும் என ஒரு தூண்டுதல் நடவடிக்கை சவுதி அரேபியாவும் கத்தாரும் வெகுவாக மறுத்திருக்கிறார்கள். அரபு நாட்டு படைகள் ஒருபோதும் களத்தில் வராது என்று. ஏனால் அமெரிக்காவுடைய திட்டம் என்னவென்றால்,
உயிர் பலி கொடுப்பதை தாங்கள் விரும்ப மாட்டார்கள். இஸ்ரேலர்களும் உயிர் பலி கொடுப்பதற்கு தயாராக இல்லை. ஆகவே சவுதி அரேபியா, கத்தர் போன்ற படைகள் தரைப்படைகளாக உள்ளே நுழைய வேண்டும் என்பதை கடும் கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார்கள். இப்ப அரபுகளை உடைத்தாச்சு. யுனைடெட் அரபு எமிரேட்ஸுக்கும் சவுதிக்கும் பெரும் மோதல் வந்துவிட்டது. அரபுகள் உடைக்கப்பட்டு விட்டார்கள். அமெரிக்கா செனட் சபையிலே ஒரு மிக முக்கியமான சந்தர்ப்பம், மிக முக்கியமான கதை, மிக முக்கியமான விவாதம் என்ன? அமெரிக்காவினுடைய கடற்படை தளபதி என்ன செய்கிறார்? டேவிட் காரில், எங்களுக்கு தயவு செய்து பணத்தை ஒதுக்குங்கள், நாங்கள் தண்ணீரால் மூழ்கி கொண்டு இருப்பதாக கண்ணீர் சிந்துகிறார் கடற்படை தளபதி. உலக வரலாற்றில் இது போன்ற ஒரு மோசமான நிலையை அமெரிக்கா சந்தித்ததில்லை என்று சர்வதேச ஆய்வாளர்கள் சொல்கிறார்கள். காரில் தனது கருத்தில், தாங்கள் உண்மையிலேயே பிரகாசமான நிலையில் இல்லை, ஆனால் பிரகாசிப்பதை போல் இருக்கிறோம். நீங்கள் தற்போது நிதி ஒதுக்காவிட்டால் 2027 பட்ஜெட் $1.5 டிரில்லியன் ஒதுக்கீடு செய்ய வேண்டும். ஜூன் மாதமும் நீங்கள் நிதி ஒதுக்கீடு செய்யவில்லை. ஈரான் மற்றும் பல மாதங்கள் போரிடும் வல்லமையோடு இருக்கும்போது அமெரிக்கா தற்போது அதை சிஐஏ, அமெரிக்காவுடைய உளவு அமைப்பு சிஐஏ உறுதி செஞ்சிட்டு, இது ஏற்கனவே நான் பேசியிருக்கேன். இந்த நிலையில் டேவிட் காரில் சொல்வதை போன்று பணம் ஒதுக்கப்படாத நிலையில் அமெரிக்கா பெரும் சிக்கலில் இருக்கிறது. கண்ணீர் வடிக்கிறார் செனட் சபையில் என்றார். அமெரிக்காவுடைய இராணுவ செயல்பாடுகள் முடங்கும், அமெரிக்காவுடைய புது ரெக்குவயர்மெண்ட்ஸ் முடங்கும், அமெரிக்க இராணுவ வீரர்களுக்கு பணத்தை போனஸாக கொடுப்பது முடங்கும். அப்ப இவ்வளவு பெரிய சர்வதேச சக்தி தற்போது பணம் இல்லாமல், ஆயுதங்கள் இல்லாமல் என்ன மிகப்பெரிய அளவிலே பாதிக்கப்பட்டிருக்கிறது. அமெரிக்கா என்றால் அமெரிக்காவுக்குள் பெண்டகன் மட்டுமல்ல, 13 தளங்கள், உலகின் பல பாகங்களுக்கு இராணுவ செயல்பாடுகளை அனுப்ப வேண்டும். ஈரானுடைய இந்த போரில் 29 பில்லியன் என்ற முதற்கட்ட கணக்கு, ஆனால் அதனுடைய சேதாரம் பல லட்சக்கணக்கான கோடிகளை தாண்டும் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போது அமெரிக்கா தளங்களுக்கு இப்பொழுது அவர்கள் இந்த பணத்தை கொடுக்க மறுத்தால், இராணுவத்திற்கு பணத்தை கொடுக்க மறுத்தார் என்பதை கரில் சொல்லுகிறார். அதனால புதிய இராணுவத்திற்கு புதிய ஆள் எடுப்பது, பல்லாயிரக்கணக்கான அமெரிக்காவினர் இராணுவ வீரர்கள், அமெரிக்க கப்பல்கள், மாலுமிகளும் இடமாற இருக்கிறது. ஆகவேதான் செனட் சபையில் உணர்ச்சி மிக்கு அந்த போரை அவர் பேசியிருக்கிறார். இதில் முக்கியமாக நீங்கள் பாருங்கள், உலகத்தில் பெரிய வல்லாதிக்க கொண்ட சக்தி தற்போது பணம் இல்லாமல் இருக்கின்றது. பாயிண்ட் நம்பர் 1. உலகத்தின் மிகப்பெரிய சர்வதேச சக்தி தற்போது ஆயுதங்களை இழந்து நிற்கிறது. உலகத்தின் பெரிய சர்வதேச சக்தி தற்போது இயலாமையின் வெளிப்பாடாக நிற்கிறது. இந்த நிலையில் அமெரிக்காவினுடைய சர்வதேச சக்தியாக பார்க்கப்பட்ட அனைத்தும் மித்தாக மாறியிருக்கிறது, அனைத்தும் போலியாக மாறியிருக்கிறது. 39 விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டன 40 நாட்கள், 42 நாட்கள் போரில். நாள் ஒன்றுக்கு 31 விமானம் என்ற அளவிலே 39 விமானங்கள், இன்னும் 10 விமானங்களை காணவில்லை. உதாரணத்திற்கு F-16 E-Strike, KC-46A, KC-135, அதே போல F-35 ஸ்டெல்த் ஏர் ஸ்ட்ரைக், இதெல்லாம் 3 என்று வீழ்த்தப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி சவுதி அரேபியாவுடைய சுல்தான் மிலிட்ரி பேஸில் போயிங் E-3 சென்ட்ரி, இது ரொம்ப முக்கியம். இது அல்லாமல் 10க்கும் மேற்பட்ட பல்வேறு விமானங்கள் கடும் சேதாரத்தை சந்தித்திருக்கிறது. அமெரிக்கா இதன் மதிப்பு மட்டும் பல மில்லியன் டாலர்கள் பணத்தை இழந்து தவிக்கும் நிலையில் அவர்களால் எதுவும் செய்ய முடியாது. மட்டும் இது அமெரிக்காவினுடைய ஏர் மேலாண்மை, வான் மேலாண்மையை, பெரிய ஹெகோமி, அவர்களுடைய மிகப்பெரிய ஆதிக்கத்தை அது பாதித்திருப்பதாகவும் போரியல் ஆய்வாளர்கள் கருதுகிறார்கள். ஆனால் அதே நேரத்தில் அமெரிக்கா செல்வம் இழந்து, அமெரிக்கா பாதுகாப்பிற்காக ஏராளமான கப்பல்களில் செலவு செய்ய முடியாமல், மிலிட்ரிக்கு பணம் கொடுக்க முடியாமல், உள்நாட்டில் தகவமைப்பை ஏற்படுத்த முடியாமல், போனஸ் கொடுக்க முடியாமல், நான் சொல்லல, அமெரிக்காவுடைய கரில் சொல்கிறார் செனட் சபையில், எல்லாம் இழந்தும் ஆனால் ஈரான் பொருளாதார தடைகளை சந்திக்கின்றதா? நிச்சயமாக ஈரானுக்கு ஏராளமான விவகாரங்கள் இருக்கிறது. ஆனால் அவர்கள் அதை தாண்டி நாள் ஒன்றுக்கு 200 ட்ரோன்கள் மலிவான விலையில் தொழில்நுட்பங்களோடு தயாரிக்கிறார்கள். எப்படிப்பட்ட சிக்கல்கள் வந்தாலும் அதனை எல்லாம் மீண்டு புதிய உருவமாக அவர்கள் வருவார்கள். வலுவான எண்ணெய் பொருளாதாரம் ஈரானுக்கு ஒரு பெரும் விஷயம். இது மட்டும் இல்லாமல் ஈரான்
இராணுவ நிலைகள் தளபதி அவர் என்ன சொல்கிறார் என்றால், அவர் பெயர் இப்ராஹிம், நாங்கள் இந்த நிலை வர வேண்டும் என்று குறைந்தபட்சம் 20 ஆண்டுகளாக பார்த்து 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 ஆயுதங்களை தயாரித்து மலைபோல் குவித்து வைத்திருக்கிறோம். இப்பொழுது இந்த நிலையை அடைந்து விட்டோம். நாங்கள் இதையெல்லாம் வேடிக்கை பார்ப்பதற்கு அல்ல, எல்லாவற்றையும் நாங்கள் செய்திருக்கிறோம். அதை இப்பொழுது பட்டாசு கொளுத்தக்கூடிய காலம் வந்துவிட்டது. நாங்கள் அமெரிக்காவுக்கு எதிராக பட்டாசை கொளுத்தி கொண்டிருக்கிறோம். நாங்கள் விடுகிற எரி ராக்கெட்டுகள், எரிகணைகள், ஏவுகணைகள் எல்லாவற்றையும் சமாளிக்க முடியாமல் அமெரிக்கா வந்து திணறுகிறது. இதற்கிடையில நான் சொன்ன செய்தியில அமெரிக்கா வந்து நேற்று அணு ஆயுத மூலத்தை ஈரான் வைத்துக் கொள்ளலாம் என்று சீனா கூறியதை அமெரிக்கா ஏற்று கொண்டதாக நாம் ஒரு செய்தியை இப்பொழுது சொல்லித்தரோம். மூல காரணம் என்னவென்றால் அமெரிக்காவுடைய இயலாமை. சீனா கூறியதை அமெரிக்கா ஏற்றுக்கொண்டதாக ஒபாமா டொனால்ட் ட்ரம்ப் கூறினார். தற்போது அவர் பிரட்டி பாட்டுகிறார். இதுக்கு இடையில அணு ஆயுதங்கள் ஈரானுடைய தேசிய சொத்து அப்படின்னு சீனா சொன்னதாக சொல்கிறார். அது தவறான முறையில் பயன்படுத்தாமல் நாம் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம் என்று மறுபடி கீழே விழுந்து மண் விழுந்த மீசையில் மண் ஊட்டாத கதையாக அவர் பொய் சொல்லி கொண்டிருக்கிறார். உலகத்தில் அதிக பொய்யாளர், பொய் என்று ஒருவர் சொல்லுவாரே ஆனால் அது டொனால்ட் ட்ரம்ப் தான். தற்போதைய நிலையில் பாகிஸ்தான் தூதரை பிடித்து எந்தவித அறிவிப்பானைகளும் இல்லாமல் திடீரென தெஹ்ரானுக்கு அவர் வந்து சேர்ந்திருப்பது, பேச்சுவார்த்தை நடத்தி அவசர கதியில் போரை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்று அமெரிக்கா அழுத்தம் கொடுக்கிறது. ஈரானுடைய அணு ஆயுத நிலைகளை விட்டு கொடுக்கும் என்ற பேச்சுக்கே இடமில்லை என ஈரான் தெளிவுபடுத்தியது. சீன பயணம் மூலம் அமெரிக்கா எதையும் சாதிக்க இயலாத நிலையில் சீனாவுடைய பரிசு பொருள்களை கூட குப்பையில் போட்டிருக்கிறார்கள். ஈரானுடைய IRGC குட்ஸ் படையினுடைய ஏன் பரிசு பொருள்களை போட்டார் தெரியுமா? அதன் மூலமாக உளவு அமைப்புகள் அனைத்தும் கண்டுபிடித்து விடுவார்கள் என்கின்ற ஒரு அச்சம்தான். ஆகவே பரிசு பொருள்களை குப்பையில் போட்டது மட்டுமல்லாமல் அமெரிக்கா ஈரானுடைய IRGC குட்ஸ் படைகள், ஈரானுடைய IRGC குட்ஸ் படையின் த ஃபோர்ஸஸ் ஆளில்லா விமான தயாரிப்பு பிரிவுடன், அதாவது அந்த செக்ஷன்ல தொடர்புடையவர்களாக காணப்படும் 6 நபர்கள் குறித்த தகவல்களுக்கு $15 மில்லியன் வெகுமதிகளை அறிவித்திருக்கிறார்கள். இவர்கள் என்ன அறிவித்தாலும் ஒன்றும் நடக்கப் போறது இல்லை. இவர்கள் எதை அறிவித்தாலும் எதை அறிவிக்காவிட்டாலும் ஒன்றும் நடக்கப் போவதில்லை. தற்போது அமெரிக்காவினுடைய இந்த நிலையை ஒரு பரிதாப நிலையாக நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அமெரிக்கா எந்த ஒரு காரணத்தினாலும் இந்த போரை நிறுத்துவதற்கு ஈரான் சம்மதிக்கவில்லை. ஹெர்மூஸிலிருந்து அவர்கள் உள்ளே செல்ல தயக்கம். ஹெர்மூஸில் உள்ளே சென்றால் துவம்சம் செய்து விடுவார்கள். ஏற்கனவே அமெரிக்காவுடைய லிங்கனிலிருந்து அமெரிக்காவுடைய ஜெரால்ஃபோர்ட், அமெரிக்காவுடைய ட்ரிப்போலி, அமெரிக்காவுடைய WS புஷ், அதே போன்று 10க்கு மேற்பட்ட நாசகார கப்பல்கள், டெஸ்ட்ராயர்ஸ் எல்லாமே இப்பொழுது தள்ளப்பட்டு விட்டது. அமெரிக்காவுடைய F-சீரியஸ் விமானங்கள் பல சுட்டு வீழ்த்தப்பட்டது. அதே போன்று அமெரிக்காவுடைய பாரிய அழுத்தத்திற்கு உட்படுகின்ற நண்பர்களுடைய தளங்கள் யுனைடெட் அரபு எமிரேட்ஸ், கத்தர், சவுதி அரேபியா. நேற்று கூட சொல்லியிருந்தோம், சவுதி அரேபியாவுடைய அதாவது யுனைடெட் அரபு எமிரேட்ஸுடைய புஜைரா தாக்கப்பட்டிருக்கிறது, தஃப்ரா தாக்கப்பட்டிருக்கிறது, எல்லாமே தாக்கியிருக்கிறார்கள். அதே போன்று அபுதாபியினுடைய இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் தாக்கப்பட்டிருக்கிறது. எல்லாம் முழுமையாக. இனி தாங்கள் தாக்குவது புதிய வியூகம்தான் என அச்சுறுத்தலையும் சொல்லியிருக்கள். இட்ஸ் நாட் அ கன்வென்ஷனல் வார். இது ஆரம்ப கட்டத்தில் நாங்கள் பயன்படுத்தியது எல்லாம் பழைய தொழில்நுட்பங்களை நாங்கள் காலி செய்திருக்கிறோம். 40 ஆண்டுகளாக இந்த ஆய்விலே ஏற்பட்டிருக்கிறோம். இதை நாங்கள் காலி செய்திருக்கிறோம். இப்பொழுது அமெரிக்கா சீனாவிற்கு சென்றும் சாதிக்க முடியவில்லை. சீனாவில் தொழில்நுட்பங்கள் பெரிதாக ஈடுபடவில்லை. தைவான் விவகாரத்தில் அமெரிக்கா ஒரு உறுதியான கருத்தை வழங்கவில்லை. முதலாவது பாயிண்ட், போன இடத்தில் மிரட்டி அனுப்பியிருக்கிறார் என்றுதான் சொல்ல வேண்டும். இங்க பாருங்கள், மிஸ்டர் டொனால்ட் ட்ரம்ப் அப்படிதான் சின்ன பிள்ளையை காதை பிடித்து திருக்கிய மாதிரி, நீங்கள் தைவான் விவகாரத்தில் ஒழுங்காக நடக்கவில்லை என்றால் நான் உங்களோடு சமர் செய்வேன், நேருக்கு நேர் அப்படிங்கிறத காதை பிடித்து திருக்கிய கதையாக சொல்லியிருக்கிறார்கள். இந்த ஆபத்தான போக்குகள் தொடரத்தான் செய்கின்றது. அமெரிக்கா இப்பொழுது இன்றைய செய்தியில் பணம் கொடுக்க முடியாமல் சிக்கி தவிப்பதும், ஆயுதங்கள் இழந்து எப்படியாவது சமாதானம், எங்கெல்லாம் ஓடி பார்க்கிறார், ஒன்றும் நடக்கவில்லை. இப்பொழுது இந்த போரில் வெற்றி பெற்ற கதையாக முடிந்துவிட்டது. ஈரான் வெற்றி பெற்று விட்டார்கள். ஈரான் வெற்றி பெற வேண்டும் என்று ஒன்றும் இல்லை. இது அமெரிக்கா மீண்டும் தாக்குதல் என்றால் அது ஒரு அணு ஆயுத போராகத்தான் இருக்க முடியும்.
அணு ஆயுத போர் வந்தால் என்ன நடக்கும் என்பதெல்லாம் உலகத்திற்கு தெரியும். ஆகவே நாம் பொறுத்திருந்து அடுத்த செய்தியில் சந்திப்போம். நன்றி.